தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து மாநில அரசியலில் பல புதிய மாற்றங்களும் அதிரடி நடவடிக்கைகளும் அரங்கேறி வருகின்றன. சமீபத்தில் அவரது அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டதில் கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைந்தாலும் ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்குவதில் முதலமைச்சர் விஜய் மிக உறுதியாக இருந்து வருகிறார். இதற்காக தனது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அனைவரின் செயல்பாடுகளையும் அவர் உற்று நோக்கி வருகிறார். இந்த நிலையில் அமைச்சரவையில் புதிதாக இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களான ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த 5 அமைச்சர்கள் என மொத்தம் 7 அமைச்சர்களின் செயல்பாடுகளை முதலமைச்சர் விஜய் தீவிரமாக கண்காணித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறைகளில் நடக்கும் ஒவ்வொரு நகர்வும் முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு செல்லும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த துறைகள் செயல்பட வேண்டும் என்பதில் அவர் அதிக கவனம் செலுத்துகிறார். சமீபத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய் அமைச்சர்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். எந்த ஒரு துறையிலாவது ஊழலோ முறைகேடோ அல்லது அதிகார துஷ்பிரயோகமோ நடப்பது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களின் அமைச்சர் பதவி உடனடியாக படிக்கப்படும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தயவு தர்சனையின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஊழலற்ற அரசாகவே இயங்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்று கூறியுள்ளார். இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அல்லது தனது சொந்த கட்சியான தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி தவறு செய்தால் உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட்டணி கட்சி அமைச்சர்கள் செய்யும் தவறுகளை கண்டு காணாமல் இருக்கும் பழைய அரசியல் ஃபார்முலா அவர் முற்றிலும் நிராகரித்துள்ளார். அமைச்சர்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் உளவுத்துறை வாயிலாக ஒரு நெறிமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அரசு துறைகளில் கையெழுத்தாகும் முக்கிய கோப்புகள், டெண்டர்கள் மற்றும் அதிகாரிகள் இடமாற்றங்கள் ஆகிய எந்தவித அரசியல் தலையீடுமின்றி நியாயமாக நடைபெறுகிறதா என்பதை அறிய இந்த கண்காணிப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அமைச்சர்கள் பொதுவெளியிலும் அரசு நிகழ்ச்சிகளும் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பது முதற்கொண்டு கண்காணிக்கப்படுகிறது. பள்ளிகளுக்கு செல்லும் போது அமைச்சர்கள் தங்களை வீடியோ எடுத்து விளம்பரத்துக்காக சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் இந்த உறுதிமிக்க நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தவறு செய்தால் அமைச்சர் பதவியை காலியாகும் என்ற செய்தி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மிகவும் கவனமாக பொறுப்புடன் செயல்பட வைத்துள்ளது. தான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முழுமையான மக்களுக்காக அரசை நிலைநாட்டுவதில் விஜய் எந்த சமரசமும் செய்து கொள்ள தயாராக இல்லை. கூட்டணி கட்சியினர் சொந்த கட்சியினர் என்ற பேதமின்றி தூய்மையான நிர்வாகத்தை உறுதி செய்ய அவர் எடுத்துள்ள இந்த சபதம் தமிழக அரசியல் களத்தில் மற்ற அரசியல் தலைவர்களையும் முற்று நோக்க வைத்துள்ளது. தமிழக முதல்வர் விஜயுடைய இந்த நடவடிக்கை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.